நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து ஆந்திர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது. தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கூட்டணி அமோக வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருக்காங்க. மோடி உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவருமான விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைதளம் வாயிலாக பவன் கல்யாண் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடுவுக்கும் தெலுங்கு தேச கட்சிக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் தொலைநோக்கு தலைமையின் கீழ் ஆந்திர மக்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஆந்திர எதிர்க்கட்சி தலைவராகவும் நடிகரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாணுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் உங்கள் வெற்றிக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் 2ஆம் இடம் பிடித்த ஜனசேனாவுக்கும் வாழ்த்துக்கள் பவன் கல்யாண் சார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தின் வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் 40க்கு 40 எடுத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற திமுகவுக்கு தலைவர் விஜய் எந்தவித வாழ்த்துக்களுமே சொல்லல அப்படின்றது இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து நிக்க போற மிகப்பெரிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தான் இருக்க போறார் அப்படின்றதுனால தான் இப்ப டிஎம்கேவோட வெற்றிக்கு அவர் வாழ்த்துக்கள் சொல்லல அப்படின்னு சொல்லப்படுது.